الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: حدثنا محمد بن عرارة قال حدثنا شعبان زبيد قال سألت أبا وائل عن المرجئة فقال حدثني عبد الله أن النبي صلى الله عليه وسلم قال: سباب المسلم فسوق وقتاله كفر. ஜுபைத் ரிவாயத் செய்கிறாங்க, நான் அபூ வாயிலிடம் முர்ஜிஆக்களை பற்றி கேட்டேன். முர்ஜிஆக்கள் அகாயிது விஷயத்திலே முர்ஜிஆக்களை பற்றி கேட்டேன். நமக்கு தெரியும், முர்ஜிஆக்கள் ஈமான் போதும், அமல்லாம் தேவையில்லை, நல்ல அமல் செய்கிறது அவசியம் இல்லை, கெட்ட அமலிலிருந்து தவிர்ந்து கொள்வதும் அவசியம் இல்லை, சொர்க்கலோகத்துக்கு போயிடலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் முர்ஜிஆக்கள். அவர்களை பற்றி கேட்டேன். கால சொன்னார்கள் அபூ வாயில், ஹதஸனி அப்துல்லா, எனக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நபி அவர்கள் சொன்னதாக, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், முஸ்லிமை திட்டுவது பெரும் பாவம், குற்றம். வகிதாலுஹு குஃபுருன், அவனை கொல்லுவது ஹலால் என்று நினைப்பது குஃபுருன், குஃபராக இருக்கும் என்று. முர்ஜிஆக்களை பற்றி கேட்கும்போது ஒரு ஹதீஸ் ஆதாரமாக சொல்லியிருக்கிறாங்க. காரணம், முர்ஜிஆக்கள்லாம் பாவம் ஈமானுக்கு லரரை தராதுங்கிறாங்க. பாவம் என்ன பாவம் செஞ்சாலும், அப்போ நபி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், பெரும் பாவம், பெரும் குற்றம். வகிதாலுஹு குஃபுருன், முஸ்லிமை கொல்லுவது ஹலால் என்று நம்புவது அல்லது கருதுவது குஃபுருன் என்று. இப்போ அங்கே தர்ஜுமா மேலே வமா யுஹ்தரு மினல் இஸ்ரார் என்று வந்துச்சு. முதல் தர்ஜுமா ஹவுஃபுல் முஃமின் மின் ஐ ஹபிட் அமலுஹுன்னு இருக்கிறது.
அதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சுக்கலாம். ரெண்டாவது தலைப்பு மா யுஹதரு மினல் இஸ்ராருக்கும் ஆதாரமாக வச்சுக்கலாம். இந்த ஹதீஸ் ஈமானுடைய பாடத்தில் 12வது பக்கத்தில் வந்திருக்கீங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ் அதபுடைய பாடத்தில் வரும் 893வது பேஜில். ஃபிதன் என்கிற அந்த கிதாபுலையும் வரும், இதே புகாரியில் 1048. இந்த அபூ வாயில் பெரிய சஹாபா தாபியீன்கள் உள்ளோம். அவங்களுடைய ஏற்பெயர் ஷகீக் புனு சலமா, கூஃபி, தாபியீன்கள் உள்ளோம். அப்துல்லாஹ் இப்னு மசூதுடைய ரொம்ப கெட்டிக்கார சரியான நேர்மையான மாணவர்கள் ஒருத்தவங்க. அப்துல்லாஹ் இப்னு மசூது தவிர உமர் ஃபாரூக், ஹதரத் அலி, உஸ்மான், அம்மார் அவங்களிடமிருந்து இவங்க ரிவாய் செஞ்சுருக்கிறாங்க. நபி அவர்கள் அனுப்பப்பட்ட நேரத்தில் இவங்களுக்கு வயசு 10. 40வது வயசில் தான் நபியாக வந்தாங்க. அப்போ இவங்களுக்கு வயசு 10. அப்போ உலகத்தை விட்டு போகும்போது 10லேருந்து ஒரு 23 சேர்த்துக்கேன், 33. ஆனால் நபியுடைய காலத்தில் பிறந்துட்டாங்க, நபியுடைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க. நான் நபியை சந்தித்ததில்லை. அவங்க கூஃபா நாட்டுக்காரங்க, கூஃபி. நபியை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல. இதனால் அவங்க சஹாபா பட்டியலில் வரல, தாபியீன்களுடைய பட்டியலில் வராங்க. 82 வஃபாத் ஆகிறாங்க, ஹிஜ்ரி 82. அப்போ முர்ஜிஆக்களை பற்றி அபூ வாயில்கிட்ட கேட்டதுக்கு ஹதீஸையே ஆதாரமாக காமிச்சிட்டாங்க. சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வ கித்தாலுஹு குஃப்ருன். அப்போ இந்த ஹதீஸில் திட்டுறதை ஃபுசூக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது, கிட்டால குஃபுருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவங்கள் மனிதனை குற்றவாளியாக ஆக்கிவிடுகிறது. சில நேரங்களில் குஃபுரு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துடுது. அப்போ குஃபுரும் ஃபுசூக்கும் ஈமானுக்கு லரர் தரக்கூடியதுன்னு தெரிஞ்சு போச்சு. குஃபுர் ஈமானுடைய எதிர்ப்பதம். ஆனால் ஃபுசூக்கு, இஸ்யான், பாவம், குற்றமெல்லாம் குஃபுரில் உண்டான ஒரு பிரிவு. குஃபுருன் தூன குஃபுரின் பாடம் படித்தோமா இல்லையா? நிறைய குஃபுர் இருக்குது. அசல் குஃபுரு ஒன்று, அதை விட அடுத்த குஃபுரு. ஈமானுக்கு ஷோபா இருக்கிற மாதிரி குஃபுருக்கும் ஷோபா இருக்கிறது. இந்த ஃபுசூக்கெல்லாம் ஈமானுடைய குஃபுருடைய ஷோபால் உள்ளது. அல்லாஹ் கூட சொல்லுவான், வலாக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அந்த பட்டியலை ஜாயின் பண்ணப்பார். ஈமான உங்களுடைய இதயத்தில் பிரியமானதாக ஆக்கினான், ஜையனஹு அதை ரொம்ப அழகாக காமித்தான், கவர்ச்சியாக. நமக்கு சஹாபாக்களுக்கெல்லாம் ஈமான் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க.
கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், குஃப்ரையும் ஃபுசூக்கையும் இஸ்யானையும் உங்களுக்கு வெறுப்பானதாக ஆக்கிட்டான். சஹாபாக்களுடைய தபியத்தை அப்படி ஆயிடுச்சு. நல்லதை பார்த்தா பிரியம் வரும், கெட்டதை பார்த்தா அப்புறம் எங்கே தப்பு வரப்போகுது, அப்புறம் இபாதத்தில் அலட்சியம் ஏற்படாது. அல்லாஹும் ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வக்கர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இப்படியாக நாம் அல்லாஹ் இடத்துல துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய தபியத்தை எப்படி ஆயிடணும்? இபாதத்தின் மீது ஆர்வம் கொள்ளக்கூடியதாக ஆயிடணும். பாவம்னு சொன்னாவே, பாவத்தை பார்த்தாவே வெறுப்பு வந்துடணும். இந்த இடத்துல குஃப்ரு ஃபுசூக் இஸ்யான் எல்லாத்தையும் ஈமானுக்கு எதிராக ஆக்கப்பட்டிருக்கு. ஈமானுக்கு எதிர் என்பது குஃப்ர் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆயத்தில் அல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், எனவே நாம் சொன்னோம் ஃபுசூக்கும் இஸ்யானும் குஃபருடைய ஷோபால உள்ளது, குஃபருடைய கிளைகளில் உள்ளது. ஆனால் முர்ஜிஆக்கள் இதை ஈமானுக்கு லரது தராதுன்னு பைத்தியகாரத்தனமாக சொல்லிட்டாராம். எப்படி அவன் கியாஸ் படிக்கிறான்டா, குஃபருடைய ஹாலத்தில் ஹசனாத் நல்லவைகளெல்லாம் பயன் தராது. ஒரு காஃபிர் 1 கோடி ரூபா கொடுத்தார், சதகாவா தவாபு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ குஃபருடைய காலத்தில் ஹசனாத் நல்லவைகள் பயன் தராது. அதே மாதிரி ஈமானுடைய காலத்தில் செய்யாத்து லரத் தராது. ஜாயின் பண்ணுறோம். குஃபருடைய காலத்தில் எப்படி நன்மைகள் பயன் தராதோ பஸ் அதோடு அப்படி பார்த்துக்க. ஈமானுடைய காலத்தில் செய்யாது லரத் தராது. ஈமான் எல்லா விஷயத்தையும் எதிர்த்து க்ளோஸ் பண்ணிடும். ரெண்டாவது ஒரு பகட்டான ஒரு கருத்தை சொல்லுவானோ, குஃபுரு குஃபுரு இருந்தால் ஜன்னத்தில் போக முடியாது. குஃபுரு இருக்கிறவங்க ஜன்னத்துக்கு போக முடியாது. ரைட்டு தானேங்கிறான், ஒத்துக்குறீங்கல்ல? ஈமான் உள்ளவங்க நரகத்துக்கு போக முடியாது. குஃபுரு உள்ளவங்களை ஜன்னத் ஏற்றுக்காது, ஈமான் உள்ளவங்களை. இந்த அடிப்படையில் தான் முர்ஜிஆக்கள் தங்களுடைய கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. கொள்கையாக வச்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரிலாம் தாவீல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குரானோட ஹதீஸோட ஜாயின் பண்ணி பார்த்தா இந்த கியாசி இந்த தாவீல்லாம் அது ஒரு ஓப்பலாஸ் தாவீல். அது மோமின்கள் பாவம் செஞ்சால் ஜஹன்னத்துக்கு போகவாங்க என்பது குரானில் வந்திருக்குது, ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே இந்த முர்ஜிஆக்களுடைய அறிவார்ந்த அந்த சிந்தனை ரீதியில் உண்டான இதை நாம் எடுத்துக்க மாட்டோம். தேவையில்லை. குரானுக்கு எதிராக எந்த கியாஸ் வந்தாலும், ஹதீஸுக்கு எதிராக எந்த அறிவு ரீதியான சிந்தனை வந்தாலும் அதுக்கு பதில் சொல்லணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட ஈமான் என்பது ஹயாத்துக்கு ஒப்பானது, குஃபர் என்பது மௌத்துக்கு ஒப்பானது. ஈமான் குஃபரு
அப்போ ஈமான் ஹயாத்துல் கல்ப், குஃபுரு மௌத்துல் கல்ப். யார்கிட்ட ஈமான் இருக்குதோ அவங்க கல்பு ஹயாத்தாக இருக்குது, யார்கிட்ட குஃபுர் இருக்குதோ அவங்க கல்பு மௌத்தாக இருக்குது. ஹயாத் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய படித்தரங்கள் இருக்கின்றன. ஹயாத்தில் பலவீனமான ஹயாத் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ஹயாத் ரொம்ப பலவீனமானது. நல்ல இளைஞர்கள் பயில்வான்கள்கிட்ட உண்டான ஹயாத் ரொம்ப பலமானது. இந்த பச்சிளங்குழந்தைகளுக்கும் அந்த பயில்வான்களுக்கும் மத்தியில் உண்டான அந்த ஹயாத்துடைய தரஜாத் இருக்குதே, நூற்றுக்கணக்கான தரஜாத் இருக்கிறது. அவங்களும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, இவங்களோட உயிரோடு தான் இருக்கிறாங்க. மௌத்தில் ஒரே ஒரு தரஜா தான் இருக்கு. மௌத்தில் எதுவாக இருந்தால் லாஷை மகள். மௌத்தில் ரெண்டாவது தரஜாவுக்கு வேலையே இல்லை. காஃபிர்கள்லாம் மௌத்தா போனவங்கன்னு சொன்னால் அந்த குஃபுரு மௌத்தா போனதுக்கு என்ன வேலை இருக்குது? எனவே அங்கே எந்த அமலும் என்ன செய்யாது. அது ஈமானுக்குது கொஞ்சோண்டு ஹயாத் இருந்தால் கூட போதும். குஃபுரின் காரணமாக எல்லா அமலும் ஹபான் மன்சூராவாக போயிடுது. எப்படி மையத்து லாஷையாக இருக்கிறதோ. ஆனால் மாசியத் இருக்கிறது நுக்சான ஈமான் காரணமாக முசீல ஈமானாக இருக்காது. ஈமானை க்ளோஸ் பண்ணாது, ஈமானுக்கு நுக்சானம் உண்டாகும். கையை வெட்டியாச்சு, காலை வெட்டியாச்சு, காதை அறுத்தாச்சு, ஹயாத்தோடு தான் இருப்பான். ஹயாத்தோடு தான் இருப்பான். அப்போ மையத்துக்காக வேண்டி எல்லா உறுப்புகளும் இருக்கு. கை இருக்குது, கால் இருக்குது, அது இருக்குது, உயிர் இல்லை, எந்த வாய்தாவும் இல்லை. இதே மாதிரி தான் உயிர் உள்ளவங்களுக்கு உறுப்புகளை வெட்டுவது லரு தராது. அதே மாதிரி உறுப்புகளை வெட்டுவது லரர் தராதுங்கிறத வச்சுக்கிட்டு அது சொர்க்கத்துக்கு போவதை தடுக்காதுன்னா என்ன செய்யக்கூடாது. அதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்ததுக்கு பின்னால் அது வேலை செய்யும் தெரிஞ்சு போச்சு. நரகத்துக்கு போகிறாங்க ஈமான் உள்ளவங்க. அவன் ஒன்று சொன்னான், ஈமான் உள்ளவங்க நரகத்துக்கு எப்படி போக முடியும்? லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின், லா யஸ்ரிக்கு சாரிக்கு ஹீன யஸ்ரிக்கு வஹுவ மூமின் என்கிற ஹதீஸை வச்சு சில பேர் சொல்லுவாங்க, நரகத்துக்கு போகும்போது அந்த ஈமானை கலட்டி வெளியே வைக்கப்படுகிறது. எப்படி விபச்சாரம் செய்கிறவங்க விபச்சாரம் செய்யும்போது மூமினாக இருக்க மாட்டானோ, திருடர்கள் திருடும்போது மூமின்களாக இருக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி நரகத்துக்கு போகக்கூடிய மூமின்களுடைய ஈமான் அதை வெளியில் வச்சுட்டு அதுக்கு பின்னால் தான் தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது சரியான ஆதாரம் இல்லை. நரகத்தில் கிடக்கும்போது ஈமானுடைய அசர் இருக்குது என்பதற்கு ஹதீஸ் எல்லாம் இருக்குது. மிஸ்கால தர்ரத்தின் மின் ஹைரின் மிஸ்கால தர்ரத்தின் மின் ஈமானின், யாருடைய கல்புல இருக்குதோ அவங்கெல்லாம் நரகத்துலேருந்து வெளியாக்குங்க. ஏன்னா நரகத்தில் கிடக்கிறவங்களுடைய இதயத்தில் என்ன இருக்குகிறதுன்னு அர்த்தமாச்சு, ஈமான் இருக்குதுன்னு அர்த்தமாச்சு. நரகத்தில் கிடக்கிறவங்க மூமின்கள் தான். ஈமான் இருக்குது, ஈமான் இருந்தாலும் நரகத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம்
இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப் வலா தயஅஸு மிர் ரௌஹில்லாஹ் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. இப்படியெல்லாம் நிறைய ஆயத்து இருக்கிறது. முஅ்தஸிலாக்களுடைய கருத்துகளுக்கு எதிரானது. எனவே முஅ்தஸிலாக்கள்ங்கிற முர்ஜிஆக்களுடைய சிந்தனைகள் ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் மாறானதாக இருக்கிறதுனால அறிவு ரீதியாக அவங்க என்ன பேச்சு பேசினாலும் அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை. பிஹி قال حدثنا قتيبة بن سعيد قال حدثنا إسماعيل بن جعفر عن حميد عن أنس قال أخبرني عبادة بن صامت أن رسول الله صلى الله عليه وسلم خرج يخبر بليلة القدر فتلاها رجلان من المسلمين. عبادة بن صامت அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் இது. எனக்கு உபாதத்து முன்னு சாமிட்டு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சஹாபி தான். ஆனால் இந்த ஹதீஸ் நேரடியாக ரசூலுல்லாஹிடமிருந்து அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு சஹாபியிடமிருந்து தான் கிடைத்திருக்கிறது. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியிடமிருந்து ரிவாய் செய்கிறாங்க. நபி அவர்கள் ஹரஜ யுஹ்பிரு பி லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரை பற்றி அறிவிப்பதற்காக வெளியே வராங்க தங்களுடைய அறையிலேந்து. தலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், ரெண்டு முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபகால இன்னி ஹரஜ்து லியுக்பிரக்கும் பி லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கலாம் என்று வந்தேன். இன்னஹு தலாஹா ஃபுலானுன் வ ஃபுலானுன், இந்த நபரும் சண்டை போட்டு கொண்டு இருந்தாங்க. ருஃபியத், அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பாக்கப்பட்ட டேட் அது உயர்த்தப்பட்டு விட்டது, மறந்து போயிடுச்சு. சிலது மறந்து போவோம், நினச்சி பார்த்தா ஞாபகத்தில் வரும். சிலது மறந்து போய் ஒரு 10 நிமிஷம் நினச்சி பார்த்தாலும் ஞாபகத்தில் வராது. ருஃபியாத், முசியத்துன்னு கூட சொல்லலை, மறந்து போனால் தான் ஞாபகம் வந்துடுமே. உயர்த்தப்பட்டு விட்டது. அசா யகூன கைரல் லக்கும், அதுவும் உங்களுக்கு நல்லது தான். குறிப்பிடப்பட்ட டேட் நான் உங்களுக்கு சொல்லி அந்த டேட்லையும் நீங்கள் அமல் செய்யாமல் தப்பு செஞ்சேன்டா பெரிய அபாயத்தில் மாட்டிருப்பீங்க. அசா யகூன கைரல் லக்கும், அல்லது 364 நாளும் தப்பு செஞ்சுக்கிட்டு வருஷத்தில் லைலத்துல் கத்ர் இருக்குது, அன்றைக்கி மகரிபுலேருந்து ஃபஜ்ர் வரைக்கும் தூங்காமல் இருந்து சுத்தமாகிக்கலாம் என்கிற திமிரில் உருப்படாமல் போயிடுவீங்க. அதுக்கெல்லாம் சான்ஸ் இருந்துச்சு. இப்போது அந்த குறிப்பிட்ட நாளை அல்லாஹ் உயர்த்திட்டான். அசா யகூன கைரல் லக்கும், இதுவும் உங்களுக்கு சிறந்ததாகத்தான் இருக்கும். ஃபல்தமிஸூஹா ஃபிஸ் ஸப்இ வத்திஸ்இ வல் ஹம்ஸ், தேடுங்கள் அதை ஒற்றைப்படை இரவுகளிலே, பிந்தின 10 உண்டான 9, 7, 5, 25, 27, 29 என்று சொல்லியிருக்கிறாங்க.
சண்டை போடுவது, இது வந்து நாக்கிஸ், நிறைய ஹைறுகளை க்ளோஸ் பண்ணிடுது. அதுவும் பள்ளிவாசலில் இருந்து சண்டை போடுவது. சண்டை போடும்போது கத்தி கத்தி பேசுவது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே. இப்படியெல்லாம் பலவிதமான நிகழ்வுகள் இருக்கிறது. சண்டை போட்டு அவங்களுக்கே தெரியாது நம்ம அமெல்லாம் குளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி. நாம் செய்கிற தப்பின் காரணமாக நமக்கு மட்டும் நஷ்டம் இல்லை, மற்றவங்களுக்கும் பெரிய நஷ்டம் உண்டாகுது. அஞ்சணும், பயப்படணும். நம்முடைய ஏதோ ஒரு அமல் வந்து நம்முடைய அமலை வீணாக்கியிருக்குமோ, நாம் செஞ்ச நல்ல அமல் மட்டும்தான் நமக்கு மனசில் வரும். சில தப்புகளை தப்புன்னே நமக்கு தெரியாது. இவங்க கூட வந்து பின்னால் சொல்லுவேன், ஏன் சண்டை போட்டாங்கன்னு சொல்லி. சண்டை போட்டதுடைய காரணத்தை பார்த்தா நியாயமாக தான் தெரியும். இருந்தால் கூட சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய தைனு லைலத்துல் கத்ர் குளோஸ் ஆயிடுச்சு. அந்த தலைப்புக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். ஹவுஃபுல் மூமின் மொத்த தலைப்பு தானே. இந்த ஹதீஸ் எதுக்கு ஆதாரம்? ஹவுஃபுல் மூமின். இந்த ஹதீஸில் என்ன இருக்குது? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்வது இழிவான செயல். இப்படி சண்டைகள் இட்டுக் கொள்வதனால நிறைய ஹைறுகள், நிறையா நல்ல விஷயங்கள் மஹரூமாகிடுது. அதுவும் இடத்தையும் பார்க்கணும். பள்ளிவாசல் போன்றதெல்லாம் சண்டையே வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது, அதே மாதிரி உங்களுடைய பெரிய மனிதர்கள், சாலியானவர்கள், உங்களுடைய உஸ்தாதுகள் இருக்கக்கூடிய மஜ்லிஸில் உட்காந்து சண்டை போடுவது. இப்போ பாடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அப்படியே இருக்கும்போது 2 மாணவர்களுக்கு மத்தியில் எனக்கு முன்னாலே சண்டை போட்டுக்கிறான். நான் இருக்கிறதையே நினச்சி பார்க்காம சண்டை போடுவதே பெரிய தப்பு. பாடத்தில் உட்காந்து சண்டை போடுவது அதை விட பெரிய தப்பு. பாடத்தில் உட்காந்து அஜித் இல்லாமல் இருக்கும்போது, பாடத்துலையும் உட்காந்துக்கிட்டு உஸ்தாதம் இருக்கவும் சண்டை போடுவதுன்னா நீங்கள் எப்படியே போயிடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாளில் ஒரு தரிசில் உட்காந்து உஸ்தாதுக்கு முன்னால் உஸ்தாதுக்கு கண்ணியம் கொடுக்காம கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் சண்டை போட்டிங்கன்னா 15வது வயசில் 15 வருஷத்துக்கு பின்னாலேயோ 27வது வருஷத்துலேயோ ஏதோ வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை வரும். என்னடான்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சண்டை போட்டோமே தர்சுகாவில், அது தான் அப்படின்னு சொல்லி. இந்த ஹதீஸ் இங்கே இருக்குது. அடுத்து லைலத்துல் கத்ர் பாடம்னு ஒன்று வரும், அங்கேயும் இருக்குது. இது 271 அதபுடைய பாடத்துலையும் இருக்கு. இந்த ஹதீஸ் நசாயி கிதாபுலையும் ஏத்திகாஃப் பாடத்தில் வருகிறது. சண்டை போட்டவங்க யார்? 2 பேருன்னு ஹதீஸில் இருக்குது. ஒன்று காபு பின் மாலிக், அவங்க வந்து கடன் கொடுத்துருந்தாங்க, கொடுத்த கடனை கேட்டாங்க. காபு பின் மாலிக். 2வது நபர் வந்து அப்துல்லாஹ் இப்னு அபி ஹத்ரதுல் அஸ்லமி, அவங்க கடன் வாங்கியிருந்தவங்க. கடன் கொடுத்த சஹாபி பேர் காபு பின் மாலிக், கடன் வாங்கிய சஹாபியின் பேர் அப்துல்லாஹ் இப்னு அபி ஹத்ரத். அப்போ அவர் கடன் கேட்க, நாளைக்கு தரேன்னு சொல்ல, அடுத்த வாரம் தரேன்னு சொல்ல, எப்போ கேட்டாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்ற அவருக்கு கோபம் வர, என்னப்பா செய்கிறது, தரேன்னு சொன்னேன், தர முடியல. இது அப்படியே பேச்சு முத்திடுச்சு. சில ரிவாயத்தில் இப்படி இருக்கு, இர்தஃபா சவுத்துஹுமா ஃபில் மஸ்ஜிதுன்னு இருக்கு. 2 பேருடைய சவுண்டும்
பள்ளிவாசலில் தூக்கம்லாம் ஆயிடுச்சின்னு சொல்லி. கடைசியில் நபி வருவாங்க, விசாரிப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லி. கடன் கொடுத்தோட்டு சொல்லுவாங்க ஒரு பாதியை தள்ளுபடி செஞ்சுருப்பான்னு சொல்லி. ரொம்ப கஷ்டப்படுறார் அவர். 1000 ரூபா வாங்கியிருந்தாண்டா ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி செஞ்சிடுன்னு சொல்லி. அவரும் நல்லதுன்னு சொல்லிடுவார், செஞ்சிடுறேன்னு சொல்லி. உடனே அவரு சொல்லுவாங்க மீது உள்ள 500 ரூபாயை கொடுத்துருவோம். சொன்ன உடனே சமாதானமாகிடுவாங்க. ஆகவே இந்த மாதிரியும் சமாதானம் செய்யலாம். கடன் கொடுத்தவரே வந்து கஷ்டத்தை பார்த்து பரவாயில்லைப்பா 10,000 ரூபா கொடுத்தேன், உன்னால் கொடுக்க முடியல, 5,000 ரூபா கொடுத்துரும் என்று அவரே என்ன செய்யலாம், கீழே இறங்கிக்கலாம். அல்லது சமாதானம் செய்ய போனவங்க ஏன்னா கடன் வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிற, கொடுத்து தொலைய வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறதை விட அவரை பார்த்து அவரின் குடும்ப நிலையை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா, சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு தான் போதுமாக இருக்குது, நீ கொஞ்சம் தள்ளுபடி செய்ப்பா என்பன போன்ற சமாதானங்களை செஞ்சு அந்த சண்டையை பிரித்து முடித்து வைக்கணுமா. ஹைர் இதெல்லாம் தருகிறது. நம்மிடம் ஏற்படுகின்ற தவறுகள் நமக்கு தெரியாமலேயே நல்ல அமல்களை க்ளோஸ் பண்ணிடுது, நல்ல அமல்களை அழித்திடுது, அல்லது நல்ல அமல்களுக்கு உண்டான வாய்ப்பை இல்லாமல் ஆக்கிடுதுன்னு சொல்லி. இப்போ ஷியாக்கள் ஒரு கூட்டம் இருக்குது, அவன்கிட்ட லைலத்துல் கதிரே இல்லை, லைலத்துல் கதிரே உயர்த்தப்பட்டுடுச்சுட்டான். லைலத்துல் கதிருடைய ஃபிக்ஸடு டேட்டு தான் உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வந்து அடுத்த வார்த்தையும் சொன்னாங்க, தேடி பாருங்கன்ட்டாங்க. லைலத்துல் கதிரை உலகத்தில் இல்லைங்கும் போது நபி எப்படி தேடி பாருங்கன்னு சொல்ல முடியும்? எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல, அதான் உயர்த்தப்பட்டிருக்குது. ஆனால் லைலத்துல் கதிர் இருக்கிறது பல்தமிசுஹான்னு சொல்லி. ஆனால் ஷியாக்கள் வந்து லைலத்துல் கதிர் இல்லை, இப்போ தேடி பார்க்கறதில்லைங்கிற ஹுக்குமா அவன் சிந்திச்சு பார்க்கல. இல்தமிசுஹா ஃபி ஸபீ வத்திஸ்இ வல் ஹம்ஸி. பாபு சுஆலி ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஈமான் வல் இஸ்லாம் வல் இஹ்சான் வ இல்மி ஸா. ஜிப்ரீல் அவர்கள் நபியிடம் வந்து ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, இல்மு ஸா என்றால் என்ன என்று கேள்வி கேட்டதை பற்றியுள்ள பாடம். பயானின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு. அவர் கேட்க கேட்க ஒவ்வொரு கேள்விக்கும் நபி அவர்கள் ஜிப்ரீலுக்கு பதில் சொன்னதுடைய பாடம். பயானின் நபி லஹு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சும்மா கால, இது தலைப்பீடு. இந்த பாபுனா என்ன அர்த்தம்? இமாம் புகாரி போட்டிருக்க தலைப்பு. ஜா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் வந்தார்கள். அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க. சொல்லு. ஜஅல ذَلِكَ كُلَّهُ தீனன். ஈமானை பற்றி சொன்னாங்க, இஸ்லாமை பற்றி சொன்னாங்க, இஹ்சானை பற்றி சொன்னாங்க, இல்மு ஸாஅத்தை பற்றி சொன்னாங்க. எல்லாத்தையும் தீனுங்கிற ஒரு பேரில் கொண்டு வந்துட்டாங்க. தீனை கற்றுக் கொடுக்க. ஜஅல ذَلِكَ كُلَّهُ தீனா. வமா பையன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிவஃப்தி அப்துல் கைஸ். அது மட்டுமல்ல, அப்துல் கைஸ் தூது குழுவினர்களுக்கு ஈமானிலிருந்து நபி அவர்கள் பயான் செஞ்சாங்களே, அதையும் இந்த பாபுல கொண்டு வந்துடும். அங்கே போய் சேர்த்துக்கணும். வமா பையன பாபு சுவாலி, பாபு சுவாலி. அடுத்த தலைப்பண்ணா
மா பையன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிவஃதி அப்து. இது ரெண்டாவது தலைப்பு. இது மூணாவது தலைப்பு வகௌலிஹி தஆலா வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. இஸ்லாம் அல்லாததை யாராவது தீனாக தேர்ந்தெடுப்பாங்களோ அவரிடமிருந்து எதையும் கபூல் செய்யப்பட மாட்டாது. இந்த தலைப்புகள் எல்லாம் முந்தைய பாபுகளுடைய எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒட்டுமொத்தமான ஜாமியானது. இதுக்கு முந்தி உள்ள தலைப்புகளை பார்த்தா தனித்தனியாக இருக்கும், ஈமான், இஸ்லாம், தீன் என்று. இதில் ஒரே பாபுல வந்துருச்சு. ஆரம்பத்திலேயே ஒரு ஹதீஸ் வந்துச்சு, அதில் தீனுடைய எல்லா சட்டங்களும் சொல்லப்பட்டுடுச்சு. அடுத்து வஃத் அப்துல் கைஸுடைய ஹதீஸும் வந்துச்சு தானே எல்லாம். அதுலேயும் ஈமான் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இமாம் புகாருடைய மதுஹபுல தீனு ஈமான் எல்லாம் ஒன்று தானே. தீனுங்கிறதுக்கு ஈமான் சொல்லுவாங்க, ஈமான் என்பதற்கு தீன் என்று சொல்லுவாங்க. தீன் ஈமான் எல்லாம் ஒன்று தான். என்னாச்சு? வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. இங்கே மேலே உள்ளதில் தீனு ஈமான் ஒன்றாயிடுச்சு. இந்த ஆயத்தை வச்சா தீன் ஈமான் இஸ்லாம் ஒன்று. தீன் நம்ம ஈமான் என்பது தனி, இஸ்லாம் என்பது இன்னும் ஒன்று. இதுதா ஈமானை பலப்படுத்தக்கூடியது இஸ்லாத்துடைய பிற அமல்கள் என்று சொல்லுவோம். இதுக்கு முந்தியுள்ள பாபு ஹவுஃபுல் மோமின் மின் ஐஹபத் அமலுஹுன்னு இருந்துச்சு. இப்போ இந்த பாபுல ஈமான் எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. பிஹி கால ஹதஸனா முஸத்தத் கால ஹதஸனா இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் கால அக்பரனா அபு ஹய்யான் தைமி அன் அபி ஸுர்ஆ அன் அபி ஹுரைரா. இந்த ஹதீஸ் அபு ஹுரைராயிடமிருந்து ரிவாயத். قال كان النبي صلى الله عليه وسلم بارزا يوما للناس. நபி அவர்கள் ஒரு நாள் அன்று மக்களுக்கெல்லாம் முன்னாலே தனியாக தெரிகிற மாதிரி உட்காந்து கிடக்கிறாங்க. பாரிசன் யௌமன் லின்னாஸ். பாரிசன்டா தனி ஒரு இடத்துல தங்களை தனியாக காண்பித்து கொண்டு சஹாபாக்கள்லாம் அவங்கள சூழ்ந்து உட்காந்துருக்கிறாங்க. நபி மட்டும் ஒரு மெத்தையிலேயோ ஒரு ஸ்டேஜிலேயோ ஒரு பலகையிலேயோ தனியாக உட்காந்துருக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் நபி அவர்கள் எந்த விதமான தனித்தன்மையும் இல்லாமல் சஹாபாக்களாக 10ஓட 11 சேர்ந்து தான் உட்காந்துருந்தாங்க. யாராவது வெளியில் வந்தால் இதில் ரசூலுல்லா யார், சாதாரண சஹாபாக்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. லிமாம் இப்னு சாலபாவுடைய ரிவாயத்தில் இருக்கிறது. வந்தவொடனே கேட்பார், ஐயுக்கும் முஹம்மதுன், யார் பாவங்களில் முகம்மதுன்னு கேட்பார். அவர் யார்? நபியுடைய இப்திதா ஹாலத்து இப்படித்தான் இருந்துச்சு. சஹாபாக்களாக சேர்ந்து உட்காந்துருந்தாங்க. இப்படி வெளியில் வரவங்கெல்லாம் ரசூலுல்லாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. விசாரித்து தான் தெரிய வேண்டியிருந்துச்சு. எனவே சஹாபாக்கள்னு செஞ்சாங்க, நபியிடத்தில் போய் நீங்கள் எங்களோட சேர்ந்து 10ஓட 11 உக்காந்தா நீங்கள் ரசூலுல்லாஹ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க.
எங்களை விட உங்களுக்கு ஒரு திண்ணையை உண்டாக்குறோம், ஒரு மேடையை உண்டாக்குறோம், அல்லது ஒரு கட்டளை உண்டாக்குறோம், தாங்க அதில் உட்காந்துருங்க, நாங்கள் அதை சுற்றி உட்காந்துருக்குறோம், வரவங்கள்லாம் கேட்க தேவை இருக்காது, நீங்கள் தான் தூதர், நீங்கள் தான் ரசூலுல்லாஹ்னு கண்டுபிடிச்சிடுவாங்க என்ற ஒரு ஆலோசனை கேட்டாங்க. நாங்கள் செய்யட்டோமா உங்களுக்கு? நபி நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் மண்ணினால் தயார் செய்யப்பட்ட ஒரு மேடையை நபி அவர்கள் உட்காரத்துக்கு தயார் செஞ்சோன்னு சொன்னாங்க. இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு உஸ்தாதுகள் அல்லது பயான் செய்கிறவங்கள்லாம் ஜனங்கள்லாம் சூழ்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நாக்காலில் உட்கார அல்லது இந்த மாதிரி ஒரு கட்டிலில் உட்காந்து செய்வதற்கு உண்டான அனுமதி நபி அப்போது சஹாபாக்கள் காலத்தில் சஹாபாக்களை விட்டும் தன்னை தனியாக ஆக்கி ஒரு மண் திண்ணையில் உட்கார்ந்ததின் அடிப்படையில் தான். அப்படி மட்டும் உட்காரலன்னு சொன்னால் மாணவர்களை ஆக்கிட்டு தான் உட்காரணும். பயான் செய்கிறவங்களோடு பயான் செய்கிறவங்கள தான் முக்தாரி இருக்கணும். எனவே இந்த ஹதீஸ், இந்த பாரிசன் இருக்கிறதே, இந்த பாரிசன்டா என்ன அர்த்தம்? மக்களுக்கு ஒரு நாள் அன்று எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு தனி இடத்துல நபி அவர்கள் இருந்தாங்க. பாரிசன் என்ன அர்த்தம்? ஒரு தனி இடத்துல இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஃபாத்தாஹு ரஜுலுன். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்தி,